இந்தியா என்று சொல்வதற்கு முன்பு பல சமஸ்தானங்களாக துண்டு துண்டாக ஆட்சி செய்தார்கள். துண்டு துண்டாகத்தான் இருந்தது. ஒவ்வொரு சமஸ்தானத்திற்கும் ஒரு ராஜா போல இருந்தார்கள். சுதந்திரம் அடைவதற்கு முன்பு, சுதந்திரம் பெற்ற பிறகு இந்த ஒரு 30 அதற்கு மேற்பட்ட சமஸ்தானங்களை ஒன்றிணைத்து இந்தியாவாக அப்பொழுது இருந்த வல்லபாய் பட்டேல் அவர்கள் ஒன்றிணைத்து இது ஒரு நாடாக இந்தியாவாக உருவெடுத்தது. அதனுடைய பெரிய பங்கு ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கும் அப்பொழுது அவருடன் இருந்த அமைச்சர்களில் ஒருவரான வல்லபாய் பட்டேல், குஜராத்தை சேர்ந்தவர், அவர்தான் எல்லோருடனும் பேசி இந்த சமஸ்தானங்களை இந்தியாவாக அவர் மாற்றினார். பல எதிர்ப்புகளும் இருந்தது. அதையெல்லாம் முறியடித்து தான் தற்பொழுது ஒரு ஒன்றிய அரசாக இந்தியா இருக்கிறது. அதனுடைய பற்றி நம்முடைய பிள்ளைகளுக்கு தெரியாது. அது நாம் எல்லாம் சொன்னால்தான் அவர்களுக்கு தெரியும். இந்த பல சமஸ்தானங்களை ஒன்றிணைத்து இந்தியாவாக ஒரு பெரிய நாடாக இருக்கிறது. இதில் கடைசியாக விட்டு கொடுத்தது நிஜாம், ஹைதராபாத் நிஜாம் என்பவர். அவர்களுக்கு பணம் கொடுத்தார்கள், மானியம் கொடுத்தார்கள். அப்படித்தான் பணத்தை கொடுத்து தான் வாங்கியது. காஷ்மீரும் அப்படித்தான். அதனால்தான் என்னவோ அவர்களுக்கு ஒரு சிறப்பு அந்தஸ்தும் வழங்கப்பட்டது. பிற்காலத்தில் இருக்கக்கூடிய அரசு அந்த சிறப்பு அந்தஸ்தை நீக்கிவிட்டது ஒரு சட்டம் மூலமாக. இதெல்லாம் ஞாபகத்தில் இருந்து தான் நான் சொல்கிறேன். இந்தியா பல சமஸ்தானங்களை கொண்டு தற்பொழுது ஒரு பெரிய நாடாக இருக்கிறது என்றால் அதற்கு பின்புலமாக பலர் காரணமாக இருந்திருக்கிறார்கள். அது அரசாட்சியில் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக தெரியும். தெரியாமல் நிச்சயமாக போக முடியாது. இதெல்லாம் எனக்கு தெரிந்தது, நான் சொல்லி வருகிறேன். அவ்வளவுதான்.